ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்திலிருந்து திருப்பதிக்கு தக்காளி ஏற்றி சென்ற லாரி ஒன்று சாலை தடுப்பு சுவரில் மோதியதால் தீப்பிடித்து எரிந்தது. இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். தற்பொழுது லாரி தீப்பிடித்து இருந்திருக்கக்கூடிய நிலையில அதனை அணைக்கும் பணி ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனவா? இந்த விபத்தில் யாரேனும் காயமடைந்திருக்கிறார்களா? என்ன நிலவரம்? ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளியில் இருந்து திருப்பதிக்கு தக்காளிகளை ஏற்றுக்கொண்டு வந்த லாரி ஒன்று திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை, அதாவது சித்தூர் திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வரும் பொழுது காதங்கி சோதனை சாவடி அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து லாரி தடுப்பு சுவரின் மீது மோதியது. இந்த மோதலின் போது அதில் வைக்கப்பட்டிருந்த டீசல் டேங்க் உடைந்ததன் காரணமாக சுவற்றில் மோதியதாக தீப்பொறிகள் பட்ட அந்த லாரியானது எரிய ஆரம்பித்தது. இதனால் லேசான காயங்களும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உடனடியாக மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து இது குறித்து தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்ததால் தீயணைப்பு படையினர் அந்த எரிந்து கொண்டிருந்த லாரியின் மீது நீரை பசுத்தி அடைத்தனர். இதனால் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வேலூர் திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.